வணக்கம் நேயர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு கான்செப்ட் எடுத்து நிறைய ரெசிபிஸ் அந்த வாரம் முழுக்கவே பார்த்துட்டு வந்துருக்கோம். அதோட நன்மைகளும் பேசிட்டு இருக்கோம். ஸோ டாக்டர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. இந்த வாரம் அவர் என்ன கான்செப்டோட வந்திருக்காருன்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இந்த வாரம் என்ன கான்செப்ட் எடுக்க போகிறோம் டாக்டர்? இந்த வாரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு கான்செப்டாக இருக்கும். இளமையை பாதுகாக்கக்கூடிய உணவு முறைகள். எல்லாருமே இளமையோடு இருக்கணும் அப்படின்றது விரும்பாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. எப்போதுமே நான் இன்றும் 16 இருக்கணும் அப்படின்னு விரும்பாதவங்களே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு 5 வகையான உணவுகளை தான் இந்த வாரம் முழுவதும் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டாக்டர். ஏன்னா இளமையாக இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆசைப்படுவாங்க. அந்த காலத்து மாயாஜால படத்துலேருந்து எல்லாத்துமே இந்த மந்திரவாதிகளாம் வந்து இளமையாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய இந்த பூஜை பண்ணுறது அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இலக்கியங்கள் ஏதாவது இருக்குதா? இளமையாக இருக்கிறதுக்கு ஏதாவது சூத்திரங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏராளமான விஷயங்கள் இலக்கியங்கள் இருக்குது, ஏராளமான ஆதாரங்கள் இலக்கியங்கள் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆதாரம், உங்களுக்கு தெரிஞ்சதை நான் ஒன்று சொல்கிறேன். ஔவைக்கு அதியமான் கொடுத்த நெல்லிக்கனி எல்லாருக்குமே இது கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம். இப்போது அதியமான் வந்து வரும்போது அவர்கிட்ட இல்லாத பொருள்லாம் கிடையவே கிடையாது, என்ன வேணாலும் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் இந்த ஔவை பாட்டியம்மா ரொம்ப காலம் வாழணும், இவங்களுடைய அறிவு அதிகமான சிறந்தது, இவர்களுடைய பாடல்கள்லாம் ரொம்ப சமுதாயத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறதுனால இவங்க நீண்ட நாள் வாழணும், இளமையோடு இருக்கணும்னு நினச்ச அதிகமான நெல்லிக்கனி கொடுத்து தனக்கு அதிக ஒரு வளம் கொடுக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்ததா நமக்கு இலக்கிய சான்று இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் நெல்லிக்காயை பேஸ் பண்ணி. ஒவ்வொரு வாரமே நெல்லிக்காய் வராத வாரமே இல்லைன்னு கூட சொல்கிற அளவுக்கு நம்ம நெல்லிக்காயை வந்து நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா நெல்லிக்காயை வச்சு நம்ம வந்து அவங்க இளமையை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நெல்லி அமுது அப்படின்னு ஒரு ப்ரிப்ரேஷன், அதை நம்ம அறிமுகப்படுத்திடலாம்னு நினைக்கிறேன். அமுதம்னாலும் நமக்கு சொல்லுவாங்க எப்பவுமே அமுது அப்படின்னாலே வந்து சாகாத வரம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது. எப்படி அந்த மெத்தட் டாக்டர்? நெல்லிக்காய் எடுத்து என்ன பண்ண போகிறோம்? நல்ல தேர்ந்தெடுத்த மிகச்சிறந்த நெல்லிக்காய் எடுத்து அதனுடைய விதைகளை நீக்கி அரைச்சி கூழ் மாதிரி ஆக்கி அதை சாறு பிழிஞ்சு எடுத்துக்கணும். அந்த சாறில் அதிமதுரம்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, சுக்கு, மிளகு, இதை நல்ல மென்மையாக பொடி பண்ணிடணும். மெல்லிசான பொடியாக்கிட்டு நெல்லிக்காய் சாறில் முதல்ல பனை வெல்லம் போட்டு கரைச்சி வடிகட்டிட்டு அதை கொதிக்க வைக்கும்போது அது ஒரு பாகுபதத்தில் வரும். ஏன்னா பாகுலாம் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம், அது எளிதாகவே நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்குவாங்க. அந்த பாகுபதத்தில் வந்த உடனே இந்த அதிமதுரம், சுக்கு, மிளகு கலந்த பொடியை அதில் போட்டு கிளறி அது மாதிரி வெந்து ஒரு மாதிரி ஒரு லேகிய பதத்துக்கு வந்த பிறகு அதில் உடனடியாக நம்ம பசு நெய் ஊற்றி கிளறினோடனே ரொம்ப நேரம் பசு நெய் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டியதில்லை. அடுப்பை விட்டு இறக்கி சூடு ஆற ஆரம்பிக்கும் போது தேன் விட்டு கிளறி வச்சுக்கணும். இந்த காலத்தில் எல்லாருமே ஓய்வெடுக்க முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உடலில் பல பகுதிகள் பாதிப்பு இருந்தாலும் சிறுநீரகத்துக்கு மேலே ஒரு சின்ன கிளாண்ட், அட்ரினல் கிளாண்டுன்னு, அது வெகுவாக பாதிக்கப்படுது. அந்த வெகுவாக பாதிக்கப்படுறதுனால அதிலிருந்து சுரக்கக்கூடிய அது ஒர்க்லோடுனால கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை அதிகமாக சுரக்குது. இது எல்லாமே இக்கால ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு புரியணும், இலக்கியத்துலேருந்து சொன்னால் புரியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இக்கால ஆய்வுகள் அடிப்படையாக வச்சு நம்ம பேசுகிறோம். அந்த கார்டிசால் அதிகமாக சுரக்கும் போது அது இந்த காலத்தில் வரக்கூடிய அத்தனை தொற்றாத நோய்களுக்கும் அடிப்படையாக இருக்கும். இது அத்தனையுமே தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த அட்ரினலை குறிப்பாக இந்த அதிமதுரம் போய் அதை சரி செய்யுது. ஒரு பக்கம் நல்ல செல்களை பலப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த அட்ரினல் சுரப்பி சரியாக வேலை செய்யலைன்னா அந்த உடல் கட்டமைப்பு அத்தனையுமே குலைந்து போடும். அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அதிமதுரத்தை முக்கியமாக செய்யணும். நிச்சயமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் இந்த வாரம் முழுக்கவே வந்து நேயர்கள் ரொம்ப பலன் பெறுவாங்க நம்புகிறேன். ஏன்னா இளமையாக இருக்குன்றது எல்லாருடைய ஒரு எண்ணமாக தான் இருக்கும். நான் இப்போ போய் நெல்லி அமுது எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிட்டு வந்துடுறேன், செஞ்சுட்டு வந்துடுறேன். ஸோ நேர்களே நம்ம இப்போ நெல்லி அமுது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி நெல்லி அமுது பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நெல்லி அமுது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா நெல்லிக்காய், அதிமதுரம் பொடி, சுக்கு, தேன், நெய், பனை வெல்லம், கொஞ்சமாக மிளகு. நெல்லிக்காய் ஜூஸ் முதல்ல எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நெல்லிக்காய் இருக்கும், சின்ன சைஸ். ஸோ இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன். ரொம்ப தண்ணியாக சேர்க்க வேண்டாம். அரைச்சாச்சு நெல்லிக்காய். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் டைரெக்டாக இதிலே வச்சுட்டேன் பேன்லேயே, ஏன்னா தனியாக இதில் ஒன்றும் நம்ம சேர்த்து பண்ண வேண்டியதில்லை.
இங்கே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபுல் ஜூஸும் கிடச்சிரும். நம்ம அதுக்கு அடுத்து தான் பனை வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு சுக்கும் அதிமதுரமும் பொடியாக வச்சுருக்கேன். மிளகும் நம்ம பொடி பண்ணிக்கணும். உங்களுக்கு மிளகுத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் இப்போது ரெடியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணதுமே நான் இப்போ பனை வெல்லம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம இதில் தேனும் சேர்க்க போகிறோம் கடைசியாக. அதனால் நிறைய நீங்கள் ஸ்வீட்க்கு இதில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பனை வெல்லத்தை. ஸோ பனை வெல்லம் நான் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ இப்போ பனை வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா சுண்டி வரத்துக்குள்ளே நான் மிளகு பொடிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே நல்லா சுண்டி வருது. நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொடி பண்ணுறதுனால ரொம்ப நல்ல நல்ல ஸ்மெல் வருது இதுலேருந்து. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்குத்தூள். அதுக்கு அடுத்ததான் அதிமதுரம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட. இது நல்லா கட்டியாக ஆகும்போது நான் நெய் விட்டு அப்படியே ஹல்வா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளற போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு பசு நெய் கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நல்ல பட்டர் ஏதாவது கிடச்சிச்சின்னா அந்த பட்டர்லேருந்து நீங்களாக நெய் உருக்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா போட்டதுமே நல்ல பதத்தில் இருக்குது. நெய் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால எனக்கு ஆல்மோஸ்ட் சீக்கிரமே இது குக் ஆகிடுச்சு. நீங்கள் நிறைய இது வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் எல்லாருமே டெய்லி 1 டீஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை கீழே இறக்கிட்டு நான் தேன் ஆட் பண்ணிக்க போகிறேன். இருக்கும்போதே நான் தேனை விட்டு கிளறி வச்சுக்கிறேன். ஸோ இந்த லேகியம் ரெடி. அமுது நெல்லி அமுது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இறக்கி வச்சதுமே தேனை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெல்லி அமுது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஆறும்போது நமக்கு திக்காயிடும். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்குது. ஸோ நான் ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது இன்னும் நல்லா ஆறும்போது நமக்கு நம்ம நார்மலாக கடையில் வாங்குற மாதிரியான ஒரு லேகியம் பதத்துக்கு வந்துடும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நெய் ஃபுல்லாக மேலே மிதக்குது. ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ இது உடனே ஸ்டவ்லேருந்து இறக்குனதுமே நம்ம தேனை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா ஆறுனப்புறம் ஒரு பாக்ஸில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பப்போ நமக்கு தேவையோ அப்போலாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டெய்லி கூட 1 டீஸ்பூன் எல்லாருமே ஃபேமிலியோடு சாப்பிட்லாம். நெல்லி அமுது நம்ம இப்போ செஞ்சு பார்த்தாச்சு. இப்போ சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். டாக்டர் கிட்ட அதுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், முதலாவதாக பார்த்தீங்கன்னா மகேந்திரன் வந்தவாசிலேருந்து எழுதியிருக்காங்க. ஃபேமிலியோட நாங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டோம். அப்போது எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கதா சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரெமெடி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போது நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையில் நிறைய பேருக்கு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய மாறுபட்ட உணவுகள், குறிப்பாக அந்த ஒயிட் சுகர், டேபிள் சால்ட், சில விதமான ரீஃபைண்டு மாவுகள், ஆயில் கூட நம்ம ஆமாம் ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைண்டு மாவுகள், இது எல்லாமே சுத்திகரிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம சுத்திகரிக்கப்பட்டன்னு நினச்சிட்டோம்னா நம்ம என்னன்னா ரொம்ப தூய்மையான பொருளை நம்ம வாங்கி சாப்பிட்றோம்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அது தவறு. எப்போதுமே அடிப்படையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அந்த பொருட்கள்லேருந்து மாறுபடாமல் உணவை அமைச்சணும். அது ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், பசுநெய், இந்த மாதிரியான எண்ணெய் வகைகளை சேர்த்துக்கிறதும், பழைய காலத்தில் இனிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய பழச்சாறு, தேன், பனை வெல்லம், கரும்பு வெல்லம், இது மாதிரியான இனிப்புகளை பயன்படுத்துறது, கல் உப்பு, இந்துப்பு, இதுதான் வந்து உப்பு சுவைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அதை விட்டுட்டு டேபிள் சால்ட்டை பயன்படுத்துறது, இது எல்லாமே இந்த மாதிரியான ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஒயிட் சுகரில் இருக்கக்கூடிய பலவிதமான வேதிப்பொருட்கள் கல்லீரலை
பாதிக்குள்ளாக்கி அந்த கல்லீரல் வந்து நச்சுக்களை நீக்கிறதுக்கான ஒரு தனி ஒரு உறுப்பு. அது உடம்புல என்ன விதமான நச்சு பொருட்கள், நச்சு சேர்ந்த பொருட்கள், கிருமிகள் சேர்ந்த பொருட்கள்லாம் நம்ம சாப்பிட்டா கூட அதை உடம்பு தாக்கம் ஏற்படுத்தாமல் அதை ஃபில்ட்ரு பண்ணி வெளித்தள்ளக்கூடிய வேலை தான் அது செஞ்சுட்டே இருக்கும். அப்படி செய்யும்போது அது ஒரு லெவலுக்கு மேலே அது ஓவர்லோட் ஆகிட்டு இந்த மாதிரியான ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ்லாம் வரதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இதை மாற்றுறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, கறிவேப்பிலை, இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஈரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகள்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி கீரைகள் அதிகமாக எடுத்துக்கிறது, சீரகம் அதிகமாக எடுத்துக்கிறது, துளசி இலை சாப்பிட்றது, மிளகு அதிகமாக எடுத்துக்கிறது, இது மாதிரியான உணவுப் பொருட்கள் மூலமாகவே அந்த கல்லீரலை இயல்பு நிலைக்கு மாற்றி விட முடியும். அது உணவை தெளிவாக்கிக்கிட்டு இந்த மாதிரியான டீடாக்சிஃபிகேஷனுக்காக நம்ம கொள்ளக்கூடிய உணவுகளையும் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கடுத்து தான் காமாட்சி சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க டாக்டர். என்னென்னா 3 இயர்ஸ் அவங்களுக்கு கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா கூப்பிட்டா சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. அவங்க பேசுனதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஆட்டிசம்க்கான ஒரு அடித்தளமாக, இது ஆட்டிசம்னு நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க டாக்டர். சார், அவங்க 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து தாமதமாக பேச ஆரம்பிச்சது அப்படிங்கிறது, கூப்பிட்டால் அதுக்கு சரியாக கேட்கல அப்படின்றது. இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க. இக்கால அறிவியலில் பல ஆய்வுகள் மூலமாக அதை தெளிவுபடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 2 விஷயமுமே பார்த்தீங்கன்னா ஆட்டிசத்தை நோக்கி அந்த குழந்தை இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நிறைய வரதுக்கு அதுக்கு நிறைய அடிப்படை காரணங்கள், அதாவது தாய் தந்தையினுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், இதிலிருந்தே அந்த ஆட்டிசம் வராமல் தடுக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். ஏன்னா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நமக்காகவும் நம்முடைய சந்ததிகளுக்காகவும் நம்ம தெளிவான வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். அது மாதிரி தெளிவான உணவுகளையும் பழக்க வழக்கங்களையும் இருந்தால் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படினாலும் குழந்தை பிறந்து குழந்தை தான் காரணன்ற மாதிரி குழந்தைக்கு மேலே நாம் வந்து சொல்லக்கூடாது. அதுக்கு அந்த குழந்தையினுடைய மூளைத்திறனும் அவர்களுடைய உடல் நலத்திற்கும் நாம் தான் காரணம். நாம் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்முடைய சந்ததிகளும் அவங்களுடைய குழந்தைகளும் நல்லாயிருக்கும். அதனால் பல காரணங்கள் இருக்குது. இதை நீக்கிறதுக்கான சில விதமான உபாயங்கள், சித்தருடைய வாழ்வியல் முறைகள், விளையாட்டு முறைகள், மொழி ஆற்றலை வளப்படுத்தக்கூடிய முறைகள், சில விதமான மூலிகைகள், தேங்காய் பால் மாதிரியான பொருட்கள், சில நெய்யில் சேர்ந்து சில மூலிகைகளை கொடுக்கக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்களை நாம் கொடுத்துட்ருக்குறோம். அதில் முன்னேற்றம் இருக்குது. ஆட்டிசம் அப்படிங்கிறத சித்த மருத்துவத்தின் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற தகவலையும் நம்ம அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக அவங்க இது மூலமா அவங்க குழந்தை கூட்டிகிட்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் டாக்டர். ஆட்டிசம்ங்கிறது வந்து இப்போது ஓரளவுக்கு எல்லாருக்குமே விழிப்புணர்வு வந்துருச்சு. இப்போ அதன் மூலமா அவங்க வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி சித்த மருத்துவம் டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க நம்பலாம். நம்ம இன்றைக்கி வந்து நெல்லி அமுது செஞ்சு பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வாரம் முழுக்கவே நம்ம பார்த்திங்கன்னா அதுவும் இளமையாக இருக்குது அப்படின்றது எல்லாருடைய ஒரு ஆசையும் கூட. ஸோ இந்த வாரம் முழுக்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி. ஸோ நேர்களே, இன்றைக்கி 2 கேள்விக்கான பதிலை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்கவே நம்ம இளமையாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நெல்லி அமுது பார்த்தோம். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.